பதிவுல மரிஷாவோட பிறவி கதையை பார்த்திருந்தோம். இந்த பதிவுல மரிஷாவோட புதல்வனான தக்ஷனோட முற்பிறவி கதையை பார்க்கலாம். முற்பிறவியில தக்ஷன் பிரம்மனோட புதல்வர்கள்ல ஒருவரா இருந்திருக்காரு. அதாவது பிரம்மாவோட வலது பெருவிரல்ல இருந்து தோன்றியிருக்காரு. அத்தோட அரசர்களின் கடவுளாவும் பிரஜாபதிகள்ல ஒருவராகவும் இருந்திருக்காரு. இதனாலேயே தலைக்கணம் மிகுந்தவரா தக்ஷன் வாழ்ந்திருக்காரு. தக்ஷன் பிரசுதியை திருமணம் செஞ்சிருக்காரு. அவங்க இருவருக்கும் 24 புதல்விகள் பிறந்திருக்காங்க. அதுல ஒரு புதல்வி தான் சதி, அதாவது தாக்ஷாயினி. தாக்ஷாயினி சிறு வயதுல இருந்தே சிவன் மீது மிகுந்த பக்தியுடையவங்களா இருந்திருக்காங்க. சிவனை காதலிக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த காதல் தக்ஷனுக்கு தெரிய வரும்போது சிவனோட தோற்றத்தால தக்ஷன் இந்த திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. காரணம், சிவன் புலித்தோல் போர்த்தி இருக்கிறனாலையும் பாம்பை தன்னோட ஆபரணமா அணிந்திருக்கனாலையும் அவரோட எளிமையான தோற்றத்தை எள்ளி நகையாடுற மாதிரி அவரை அவமானப்படுத்தி பேசுறாங்க. அதனாலேயே தாக்ஷாயினி சிவனை தன்னோட தந்தையோட அனுமதி இல்லாம அவரை மீறி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதனாலேயே சிவன் மேலேயும் சதி மேலேயும் தக்ஷன் கடும் கோபத்துல இருக்கிறாரு. அவங்கள பழி வாங்குற விதமா ஒரு யாகம் ஒண்ணு நடத்துறாரு. அந்த யாகத்தோட பேரு தக்ஷ யாஜனா. அந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் எல்லா கடவுள்களையும் அழைத்திருக்காரு, சிவனையும் சதியையும் தவிர. இந்த யாகத்தை பத்தி சதி கேள்விப்படுறாங்க. உடனே சிவபெருமான் கிட்ட போய், என்னோட தந்தை நடத்துற இந்த யாகத்துல நானும் கலந்துக்கணும், நான் போகிறேன்னு சொல்லி அனுமதி வேண்டாங்க. ஆனா சிவபெருமானோ அழைக்காத ஒரு இடத்துக்கு போகாத, போய் அவமானப்படாதன்னு சொல்லி அறிவுரை கூறுறாரு. ஆனா சதி இதெல்லாம் கேட்க தயாரா இல்லை. தன்னோட தந்தை பாசம், அத்தோட தன்னை கூப்பிடாத வருத்தம் எல்லாம் சேர்ந்து நான் அங்க போயே தீருவேன்னு சொல்லி சிவபெருமானோட பேச்சை மீறி அந்த யாகத்துல கலந்துக்க போயிடுறாங்க. ஆனா அந்த யாகசாலையில சதி எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. தக்ஷன் சதிய அவமானப்படுத்திடுறாரு. அந்த அவமானம் தாழாமல் அந்த யாகத்தீயிலேயே தன்னோட உயிரை மாய்த்து கொள்றாங்க சதி. இது எல்லாம் நந்தி மூலமா சிவபெருமானுக்கு தெரிய வருது. கடும் கோபம் கொள்றாரு சிவபெருமான். தன்னோட கோபத்தால வீரபத்ரர் உருவாக்குறாரு. வீரபத்ரர் நேரா தக்ஷனோட யாகசாலைக்கு போறாரு. தக்ஷனோட தலையை துண்டிக்கிறாரு. அத்தோட யாகசாலையே தரைமட்டமாக்குறாரு. சிவபெருமானோட கோபம் இன்னும் தனியலா அதிகரிச்சுட்டே இருக்குது. யாகசாலைக்கு சிவபெருமானும் வந்துடுறாரு. சதியோட இறந்து கிடந்த உடலை தன்னோட கையில ஏந்தி ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரபஞ்சமே ஆடி போயிடுது. பெரிய பிரளயம் உண்டாகுது. நடந்த நிகழ்வையெல்லாம் பார்த்த தேவர்கள் மிகவும் பயந்துடுறாங்க. சிவபெருமானோட பாதங்கள்ல விழுந்து மன்னிப்பு வேண்டுறாங்க. அத்தோட விஷ்ணு இறந்து போன சதியோட உடலை 51 பாகங்களா தன்னோட சுதர்சன சக்கரத்தால பிரிச்சு 51 திசையில போட்டுடுறாரு. அந்த 51 பாகங்கள் தான் இப்ப இருக்கிற 51 சக்தி பீடங்கள். சிவபெருமானோட கோபமும் தனியுது. தக்ஷனும் சிவபெருமான் கிட்ட செய்த தவற உணர்ந்து மன்னிப்பு வேண்டாரு. அதனால தக்ஷனுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி சிவபெருமான் மன்னிப்பு வழங்குறாரு. பின்னர் அதே சதிதான் சக்தியா உருவெடுக்கிறாங்க. மலையரசன் மகளா அடுத்த பிறவியில பார்வதியா சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்படி ஆட்டுத்தலையோட தன்னோட வாழ்நாளை கழிக்கிறாரு தக்ஷன். அத்தோட தன்னோட கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 2வது பிறவிதான் மரிஷாவோட புதல்வனா. இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையோட அடுத்த பதிவுல பார்க்கலாம்.